இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தீங்கின் காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன். எப்பொழுது பார்த்தாலும் என் குடும்பத்தில் தீங்குகள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது இந்த தீங்குகள், இந்த வியாதிகள், இந்த பலவீனங்கள் என் குடும்பத்தை விட்டு மாறும் என்று தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. அந்த ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் குடும்பத்தில் தீங்குகள் வருவது இல்லை என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன், அதனால் இனி உங்களை எந்த தீங்கும் சேதப்படுத்துவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே வாசம் பண்ணுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆக்கினைகளையும் கர்த்தர் அகற்றி போட போகிறார். உன் சத்துருக்களை விலக்குகிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், பில்லி சூனியத்தின் ஆவிகள், மாந்திரீக கட்டுகள், எல்லா ஆக்கினைகளையும் கர்த்தராகிய தெய்வம் உன் குடும்பத்தில் வாசம் பண்ணுவாரே ஆனால் அவைகளை எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். எப்பேற்பட்ட சத்துருக்கள் உன் குடும்பத்தில் எழுந்து நின்றாலும் அந்த சத்துருக்களை அழித்து நிர்மூலப்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், மகனே, மகளே, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆக்கினைகளை நான் அகற்றப் போகிறேன், சத்துருக்களை விலக்கப் போகிறேன். என்னை பின்தொடர்ந்து அடிக்கடி வியாதியை கொண்டு வந்து போடுகிற பாவத்தின் கட்டுகள் இருக்கிறதல்லவோ, சாபத்தின் கட்டுகள் இருக்கிறதல்லவோ, இது எப்பொழுது மாறும், என் குடும்பத்திலிருந்து எப்பொழுது எடுபடும் என்றெல்லாம் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பேற்பட்ட தீங்குகள் இனி உன் குடும்பத்தில் வருவதில்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் குடும்பத்தில் வாசம் பண்ண போகிறார். அந்த தெய்வம் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல சாபங்கள், பாவங்கள் நிலை நிற்பதில்லை, சத்துருக்கள் நிலை நிற்பதில்லை, பொல்லாங்கன் அந்த இடத்திற்கு வருவதில்லை. உன்னை வளர விடாமல், உன்னை உயர விடாமல், உன் வளர்ச்சிக்கு விரோதமாய், உன் மேன்மைக்கு விரோதமாய் தடைக்கல்லை கொண்டு போடுகிற சத்துருக்களின் ஆதிக்கங்களை முறியடித்து உன்னை உயர்த்துவதற்கு தெய்வம் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே நீர் என்னை உயர்த்துங்கப்பா, உம்முடைய கரத்தினால் என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, மனுஷன் என்னை உயர்த்தினான் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் என் குடும்பத்தை உயர்த்தினார், என் குடும்பத்தை வாழ வைத்தார், என் குடும்பத்தோடு உலாவுகிறார், என் குடும்பத்தில் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லத்தக்க விதத்தில், அநேகர்கள் பார்க்கத்தக்க விதத்தில், அநேகர்கள் இதை கேட்டு பிரமிக்கத்தக்க விதத்தில் என் குடும்பத்தில் அற்புதத்தை நடத்துங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் ஆண்டவர் சொல்லுகிறான், சத்ருவானவன் கொண்டு போட வேண்டும் என்று நினைத்த தீங்குகள் அத்தனையும் நான் முறியடிப்பேன். இனி உன்னை தீங்கு தொடுவதில்லை, நீ தீங்கை காணாதிருப்பாய், அந்த தீங்கு உன்னை விட்டு மாறி போகும் என்று இன்றைய காலை பொழுதில்
ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், மகனே, உனக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அந்த ஆயுதங்கள் உன் குடும்பத்தில் வருவதில்லை. அடிக்கடி பலவீனத்தை கொண்டு போடுகிற, அடிக்கடி பிரச்சனைகளை கொண்டு போடுகிற, அடிக்கடி மூர்க்க வெறிகளை கொண்டு போடுகிற, மாம்சத்தின் கிரியைகளை கொண்டு போடுகிற அத்தனை திட்டங்களையும் நான் முறியடித்து போடக்கூடிய தெய்வம் உன்னோடு கூட வாசம் பண்ணுகிறேன். அந்த தெய்வம் உன் குடும்பத்தில் வரும்போது உன் குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய இருளின் அந்தகாரங்கள் எடுத்து மாற்றப்படும். இருளின் கிரியைகள் உன் குடும்பத்தை விட்டு மாற்றப்படும். வெளிச்சமாகிய கிறிஸ்து உன் குடும்பத்தில் தங்கி தாபரிப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறதுனால நாங்கள் இனி தீங்கை காண மாட்டோம் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆக்கினைகளை அகற்றி, சத்ருக்களை விலக்கி, அந்த குடும்பங்கள் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணி அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தீங்குகளையும் கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். நீர் அந்த குடும்பங்களில் ஆளுகை செய்வீரேயானால் அந்த குடும்பங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய கரத்துக்குள் வந்து அமர்ந்திருக்க ஆவியானவருடைய கரம் அவர்கள் மேல் நிழலிடப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி ஒரு தீங்கும் பிள்ளைகளையோ, குடும்பத்தையோ, புருஷனையோ, மனைவியையோ, தொழிலையோ தொடாதபடிக்கு கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொன்னது போல இனி தீங்குகள் வராதபடிக்கு உம்முடைய கரம் எங்கள் மேல் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.